ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைசஸில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரைட் அ பாலினாமியல். பாலினாமியல்லாம் என்னது? மோர் தென் 2 டேர்ம்ஸ் இருந்தாலே நம்ம வந்து பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக மோனாமியல், பைனாமியல், ட்ரைனாமியல் சொல்லுவோம். ஆனால் நம்ம மோர் தென் 2 டேர்ம்ஸ் இருந்தாலே நம்ம வந்து அதை பாலினாமியல் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆஃப் டிகிரி 3 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி 3 இருக்கணும் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் பவர் வந்து அந்த பாலினாமியலில் 3 தான் இருக்கணும் வேரியபிளுக்கு. இந்த வேரியபிள் எக்ஸ்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இன் விச் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எழுதுவோம் இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்கணுமா, -7 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஎஃபிஷியன்ட்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ 5x ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா இதில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ மைனஸ் இருந்தாலும் அந்த மைனஸோட சேர்த்து சொல்லணும், -5 அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் இந்த பாலினாமியல் எப்படி எழுதலாம் அப்படின்னா டிகிரி 3 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம x³ அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் கோஎஃபிஷியன்ட் வச்சும் எழுதிக்கலாம், வைக்காமே எழுதிக்கலாம், அது உங்களோட விஷ் தான். ஸோ x³ அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து நமக்கு -7 கோஎஃபிஷியன்ட் இருக்கிற மாதிரி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதையே நீங்கள் வந்து ஆன்சராக லீவ் விட்டுறலாம். ஏன்னா இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 ஆர் மோர் டேர்ம்ஸ் இருந்தாலே அது வந்து பாலினாமியல் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதையே நீங்கள் ஆன்சராக எழுதி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது எப்படி எழுதலாம்னா x³ -7x², அப்புறம் ஒரு எக்ஸ் டேர்ம் எழுதிக்கோங்க, +x, அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ உங்களோட விஷயம் எந்த மாதிரினாலும் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோஎஃபிஷியன்ட் வச்சு கூட எழுதிக்கலாம், 2, 3 அந்த மாதிரி வச்சு எழுதிக்கலாம். மெயினாக என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த டிகிரி வந்து 3 இருக்கணும், அது மெயின். அதுக்கப்புறம் வந்து x² டேர்ம் வந்து -7 இருக்கணும். இந்த ரெண்டும் மஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி இருக்கணும். ரிமைனிங்னா உங்கள் விஷயக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் அட் த இண்டிகேட்டட் வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ். ஸோ அவங்க வேரியபிள்ஸ்க்கு வந்து சம் வேல்யூஸ் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற பாலினாமியலுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா 5x² - 3x + 7 இருக்குது. எக்ஸ்க்கு வேல்யூ வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இஃப் x = 1 அப்படின்னா 5 × 1² -3 × 1 + 7. ஸோ 5 × 1² 1 தான். 5 × 1 5 -3 + 7. 5 - 3 என்ன வரும், 2 வரும். 2 + 7 9 வரும். அப்போ 9 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4t³ - t² + 6. இந்த இடத்துல இஃப் டீக்கு வந்து a அப்படின்ற வேல்யூ போட்டால் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து 4a³ - a² + 6. ஸோ இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். இஃப் we multiply a number by 5/2 and add 2/3 to the product we get -7/12, find the number அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அது ஒரு அன்னோன் நம்பர், அதை தான் நம்ம 5/2 மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் 2/3 ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நம்பரை என்ன பண்ண போகிறோம், கன்சிடர் பண்ணிக்க போகிறோம், ஒரு அன்னோன் நம்பரை. ஸோ லெட் த unknown number be x, இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் let the number be x அப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா, let the number be x. ஸோ கொஸ்டின் நம்பர் 3. இப்போது அந்த நம்பரை நான் 5/2 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ x × 5/2. இந்த ப்ராடக்ட், இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுனால இது ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட 2/3 ஆட் பண்ண போகிறேன். அண்ட் ஆட் 2/3 to the ப்ராடக்ட். அப்போது எனக்கு என்ன கிடைக்கிது, -7/12 கிடைக்கிது. ஃபைண்ட் த நம்பர். இந்த எக்ஸுன்ற நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5/2 × x இந்த மாதிரி எழுதிக்கலாமா.
இப்போ இந்த 2/3 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ -7/12 -2/3. ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அதனால் ஒரே சைடு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கிட்ட எந்த விதமான வேரியபிள்ஸும் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 வரும். கரெக்டாக 3க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 1 3 is 3, 4 3s are 12, அகைன் 2 எடுத்திங்கன்னா 2 2s are 4, அகைன் 2 எடுத்திங்கன்னா 1. ஸோ 3 2s are 6, 6 2s are 12. ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன வருது, 12 வருது. 12 1 is 12, இது வந்து -7 வரும். 4 3s are 12, இங்கே வந்து -8 வரும். ஸோ நமக்கு -15/12 வரும். இங்கே வந்து 5/2 இன்ட்டு எக்ஸ் இருக்குது. நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை ஒரு சைடாக நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இங்கிட்ட ஆப்போசிட் சைட் கொண்டு வரப்போ 5/2 ஆப்போசிட் சைட் கொண்டு வரப்போ 2/5 ஆயிரும். ரெசிப்ரோக்கலில் போயிடும். ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 6 2s are 12, 1 2 is 2, 6 2s are 12, 1 5 is 5, 3 5s are 15, 1 3 is 3, 2 3s are 6. ஸோ x is equal to -1/2 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்பவே ஈஸியான சம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். எ பாசிட்டிவ் நம்பர் இஸ் 5 times another நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, அது 5 times another நம்பராக இருக்குது. ஓகேவா? இப்போ அனதர் நம்பர் அப்படின்றத நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் அனதர் நம்பர்னு வச்சுக்கோங்க. இதுதான் அனதர் நம்பர். ஸோ எ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்றது 5 times தான் அனதர் நம்பர். ஸோ அப்போ நம்ம வந்து 5xன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அனதர் நம்பரை 5 times பண்ணோன்னா நமக்கு அந்த பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கிது. ஸோ இதுதான் அந்த பாசிட்டிவ் நம்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ எ பாசிட்டிவ் நம்பர் இஸ் 5 times த அனதர் நம்பர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் 21 இஸ் ஆடட் டு போத் த நம்பர்ஸ். ஸோ இதோடையும் நான் 21 ஆட் பண்ணுறேன் அண்ட் இதோடையும் நான் 21 ஆட் பண்ணுறேன். தென் ஒன் ஆஃப் த நியூ நம்பர்ஸ் பிகம்ஸ் ட்வைஸ் த அதர் நியூ நம்பர். ஸோ இது ஒரு நியூ நம்பர். கரெக்டாக? ஸோ இது ஒரு நியூ நம்பர். அதே மாதிரி இதுவும் ஒரு நியூ நம்பர். ஸோ ஏதாவது ஒரு நியூ நம்பரை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது எப்படி இருக்குது, ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பருக்கு ட்வைஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எது பிக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது 21 21 ஈக்குவலாக இருக்குது. இங்கே 5x இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன சான்ஸ் இருக்குது, இந்த நம்பரை ட்வைஸ் பண்ணாதான் இது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஏன்னா அது 5x இருக்குது, இங்கே ஜஸ்ட் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டேர்மை நம்ம ட்வைஸ் பண்ணோம், இந்த நியூ நம்பரை நம்ம ட்வைஸ் பண்ணோன்னா தான் இந்த 5x + 21 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்வைஸ் போடுறேன். ட்வைஸ் x + 21 = 5x + 21. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, வாட் ஆர் த நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த பாசிட்டிவ் நம்பர், அனதர் நம்பர் இதெல்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர்ஸ் தான் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இந்த 2-ஐ வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2x + 42 = 5x + 21. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ 2x - 5x = 21 - 42. ஸோ இந்த இடத்துல -3x வரும். இந்த இடத்துல வந்து 31 41 21 வரும், மைனஸில் தான் வரும். ஸோ மைனஸ் கட் ஆயிரும். ஸோ x is equal to 21/3. ஸோ x is equal to 7 3s are 21. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஸோ எக்ஸுன்றது இந்த அனதர் நம்பர். ஸோ அனதர் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அனதர் நம்பர் is equal to 7 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் நம்பர் தெரியணும். கரெக்டாக? ஸோ பாசிட்டிவ் நம்பர் is equal to 5x தான் நம்ம எடுத்துருந்தோம். 5x. ஸோ அப்போ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ 5 × 7 35. ஸோ இதுதான் நமக்கு பாசிட்டிவ் நம்பர். இது கரெக்டாக அப்படின்றீங்க வெரிஃபை கூட பண்ணலாம். நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, பாசிட்டிவ் நம்பர் இஸ் 5 times தான் அனதர் நம்பர் சொல்லியிருந்தாங்க. ஸோ பாசிட்டிவ் நம்பர் இஸ் 5 times தான் அனதர் நம்பராக இருக்கா? 7 5s are 35. ஸோ 5 times இருக்கா? அப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட். ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து கொஸ்டினை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது. ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. இஃப் யூ ஹேவ் rupees 800 and you save rupees 250 every month, find the amount you have after first subdivisionல 6 months, second subdivisionல 2 years, that is 24 months. கரெக்டா? எக்ஸ்பிரஸ் திஸ் அஸ் அ லீனியர் பேட்டர்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்குடைய லீனியர் பேட்டர்ன், அதாவது லீனியர் எக்ஸ்ப்ரெஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபார்முலா மாதிரி போட்டு செய்வோம்ல, அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 6 monthsக்கு எவ்வளவு, 2 yearsக்கு எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து 800 rupees வந்து இனிஷியலாக இருக்குது. அப்புறம் எவ்ரி மந்த் வந்து 250 நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக எப்படி எழுதலாம்? எவ்ரி டைம் நீங்கள் 250 ஆட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி எழுதிட்டு இருந்தோம்? 800 ப்ளஸ் இது வந்து இனிஷியல் அமௌண்ட்டு 250 வந்து எவ்ரி மந்த் பண்ணுறாங்க. கரெக்டாக? இப்போ எந்த மந்த்துக்கு நம்ம பர்டிகுலராக கண்டுபிடிக்கணும்? இப்போ 10th month கண்டுபிடிக்கணும், இல்லை 15th month கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேரியபிள் போட்டுருவோம். இப்போ மந்த் அப்படின்றத நம்ம எம்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இங்கே வந்து ரெக்வயர்ட் லீனியர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 800 ப்ளஸ் 250 ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து அமௌண்ட். A of M அப்படின்னு போட்டுக்கோங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 800 ப்ளஸ் 250 இந்த இடத்துல வேர் M அப்படின்றது என்னது? Mன்றது நம்பர் ஆஃப் மந்த்ஸ் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 6 months, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு இப்போ ரெக்வயர்ட் ஃபார்முலா கிடச்சிருச்சு, லீனியர் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 6 monthsக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? M இருக்கிற இடத்துல 6 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போ A of 6 is equal to 800 plus 250 into 6. ஸோ 250 into 6 பண்ணுங்கள், என்ன வரும்? 5 6 are 30, 3 carry, 6 2s are 12, 15 வரும். ஸோ 15,500 வருது. கரெக்டாக? ஸோ 1500 ப்ளஸ் 800 பார்க்கணும். ஸோ 1500 ப்ளஸ் 800 பார்த்தீங்கன்னா 0 0 13 வரும், 2300 வரும். ஸோ 2300 rupees வந்து ஆஃப்டர் 6 months கழிச்சு அவங்களோட அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? இதே இது வந்து 24 months, அதாவது 2 years, ஆஃப்டர் 2 yearsல எவ்வளோ இருக்கும்? அப்போ நீங்கள் வந்து A of 24 கண்டுபிடிக்கணும். ஸோ 800 ப்ளஸ் 250 இன்ட்டு 24 பண்ணணும். கரெக்டாக? அப்போ வந்து 250 into 24 பண்ணிங்கன்னா 0, 5 4s are 20, 2 carry, 4 2s are 8, 10, 0, 10, 5 வரும். ஸோ நமக்கு வந்து 0 0 0 6000 வருது. ஸோ 800 ப்ளஸ் 6000 வரும். ஆட் பண்ணிங்கன்னா 6800 rupees வந்து ஆஃப்டர் 2 years கழிச்சு உங்களுக்கு சேவிங்ஸாக கிடச்சிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லீனியர் பேட்டர்ன் வந்து கரெக்டாக எழுதணும், லீனியர் ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக எழுதியிருக்கணும். இது எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியான பண்ணிடலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.